அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். எனக்கு பாரிவழகன் வீட்டுக்கு வந்து இந்த கதை சொல்லும்போது என்னோட கேரக்டருக்கு ரொம்ப கிட்ட இருந்த மாதிரி இருந்தது. ஆந்திரால வந்து தமிழ்நாட்டில் செட்டிலான ஒரு பொண்ணு அண்ட் தெலுங்கு தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுகிற பொண்ணு அண்ட் வீட்டில் எல்லாமே சென்டர் பாயிண்ட் அவங்க தான் டாமினேட் பண்ணுற கேரக்டர். ஆனால் பாவம் அவங்க நினைப்பாங்க எல்லாமே அவங்க சொன்னபடி நடக்குதுன்னு. ஆனால் பின்னால் அப்பா பையன் பொண்ணு எல்லாம் ஒன்னாயிட்டு அம்மாவை ஃபூல் பண்ணுற மாதிரி என் வீட்டில் எப்படியோ இங்கேயும் அப்படிதான். ஸோ எனக்கு ஒவ்வொரு சீன் பண்ணும்போது எனக்கு என்னோட வீட்டில் என் பையன் பொண்ணு நானும் செல்வா எப்படி இருப்போமோ அதுக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்தது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், அந்த அஃபெக்ஷன்ஸ், அந்த டாமினேஷன், அந்த கண்ட்ரோல் பண்ணுற விதம், அதே நேரத்தில் பசங்க மேலே அன்பில் அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் எப்படி கன்வின்ஸ் ஆவாங்க கிளைமேக்ஸ்லங்கிறது ரொம்ப கண்ணில் தண்ணி வர மாதிரி சீன்ஸ் பாரி அழகர் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. எங்கே டைரக்டர்? ஸோ என்னோட பெரிய பையனா பாரி நடிச்சிருக்காங்க அண்ட் செகண்ட் பையனா சுதர்ஷன். எனக்கு படத்தில் சிரஞ்சீவி சொல்லி சொல்லி பழக்கமாகி போச்சு. இவர் நல்ல பிள்ளை மாதிரி எங்க கூடவே இருந்து அண்ணன் மேல போட்டி விட்டுட்டே இருப்பாரு. ஸோ எல்லா வீட்டில் இருக்க 2 பையன் இருந்தோம். ஸோ எல்லாமே ரொம்ப இயல்பா இருந்தது. நடிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த ஸ்டோரி கேட்கும் போது கண்டிப்பா பண்ணணும்னு நினைச்சேன், பண்ணிட்டேன். அண்ட் இப்போ உங்க கூட பார்த்து ட்ரெய்லர் பார்க்கும்போது திருப்தியா இருந்துச்சு. நடிச்சதுக்கு ஒரு நல்ல படத்துல நல்ல கேரக்டர் கொடுத்ததுக்கு டைரக்டர் பாரி அழகனுக்கு, ப்ரொடியூசர் யுவராஜ் கணேசன், யரா சரவணன் அண்ட் சத்யா கார்த்திகலன் எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். அண்ட் ரம்யா, ஷி சோ ஸ்வீட். அந்த ஆங்கிலோ இந்தியன் கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்கு எனக்கு சில சீன்ஸ் இருக்கும் வீட்டில் எனக்கு எப்படி பிடிக்காதோ அப்படி தான் அவங்க வருவாங்க. அந்த வீட் சீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் பாபா பாஸ்கர், இவர் தான் பெங்களூர் பாபா. அவர் கோரியோகிராஃபர். நேற்று தான் குக் வித் கோமாளி பண்ணேன். பாபா பாஸ்கர் டான்ஸ் ஆடி ஆடி மைண்ட்லவே இருக்கு. சாரி, பெங்களூர் பாபா அவரும் வந்திருக்காங்க குக் வித் கோமாளிக்கு. நேற்று வந்துட்டு எங்க கூட ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அவரு தான் வில்லன். அங்க படத்துல பார்த்தா ஒரே பவுன்சிங் பால் மாதிரி ரொம்ப என்டர்டைன்மெண்ட் கொடுப்பாரு. இங்க பார்த்தா நல்ல பையன் மாதிரி எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் புரியல. அவர் இருந்த எல்லா சீனுமே ரொம்ப என்டர்டைனிங்கா இருந்தது. மியூசிக் டைரக்டர் சார் ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஒரு நல்ல சாங் போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சது. ஏன்னா நாங்கள் அப்போ ஷார்ட்ஸ் பண்ணிட்டு போயிட்டோம், அதுக்கு அப்புறமா நீங்க சாங் பண்ணீங்கன்னு தெரிஞ்சது. அண்ட் எங்க கேமராமேன் சாருக்கு நன்றி சொல்லணும். எங்களோட தெலுங்கு தமிழ் மிக்சிங் லாங்குவேஜ்ல அவருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தவோ சந்தோஷம் கொடுத்தவோ தெரியல. சிங்கிள் ஷாட்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அந்த என்ன சொல்லுவாங்க கேமரா கிம்பல், அது தூக்கிட்டு ஒரு ஷாட் ஃபுல் ஷாட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த ஷாட் நல்லா வரணும்னு கேமராமேன் சார் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீன்ஸ் பார்க்கும்போது நானே டப்பிங் சொல்லியிருக்கேன். அந்த டப்பிங் சொல்லும்போது எனக்கே கண்ணில் தண்ணி வந்தது. அவ்வளோ அழகாக நீங்கள் எடுத்திருக்கீங்க, அவர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன சொல்லணும்னு தெரியல, எங்கள் டைரக்டர் உட்கார்ந்துருக்காரு. 12 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் மறுபடி லெனின் பாண்டியன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படம் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனர். அதில் வந்து கங்கை அமரன் சார் கூட ஜோடியாக பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். உடனே கான்ட்ராஸ்டாக அப்படியே ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், நீங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு வந்து நல்லா சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அது மாதிரி ஒரு நல்ல படத்தில் நான் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒருத்தர் பேர் எனக்கு இவ்வளோ வருஷம் ஆனாலும் தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வரல, சாரி. ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அண்ட் எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் நான் ப்ரே பண்ணுறேன். நீங்களும் ப்ரே பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன், நேம்ஸ் யாரையும் மிஸ் அவுட் பண்ணிடக்கூடாதுன்னு.
எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்க சசிகுமார் சார், சமுத்திரகனி சார், ரொம்ப நன்றி சார் வந்து எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் present media, thank you so much for gracing our event with your valuable presence. And first, I would like to thank Dhanush sir for spotting my talent and giving me this platform. I'm forever grateful. And Million Dollar Studios oda associate ஆகி இந்த படம் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குட் நைட் லவர் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த வரிசையில் அன்பே டயானான்னு கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த 3 படங்கள் எப்படி இருந்ததுன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதே வகையில் அன்பே டயானாவும் பெரிய ஹிட் ஆகணும்னு நானும் விருப்பப்படுறேன். அண்ட் யுவராஜ் சார் அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ், நரேன் சார், ஷாஜன், அஜித், மணி அண்ணா, கோபால் அண்ணா, விவேக், எல்லா நாகராஜ் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் சச் அமேசிங் ஹாஸ்பிட்டாலிட்டி. பாரி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ மேஜிக் டயானா கொன்சால்விஸ். இந்த கேரக்டர் வில் ஆல்வேஸ் பி வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ. அண்ட் யூ ஆர் அன் எக்ஸ்ட்ராடினரி ரைட்டர், டிரெக்டர் அண்ட் அன் அமேசிங் ஆக்டர். ஜமானா பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது பண்ணிட்டு அப்படியே கான்ட்ராஸ்டா அன்பே டயானா, such versatility. You're amazingly talented and I hope you reach great heights in life. செட்டுமே ரொம்ப ஜாலியாக வச்சுருந்தீங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை. ரொம்ப தேங்க்யூ. நியோ கேசல், அதுக்கப்புறம் ஈரா சரவணன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேற்று உங்கள் ட்வீட் படித்தேன், ரொம்ப மனம் நிறைவாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஷெலி சார், thank you so much sir, you are extremely humble, very very talented and very professional to work with as well. And இந்த படம் பற்றி பேசும்போது எல்லாருமே மென்ஷன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி சார், எங்களையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. பரத் சங்கர் சார், எனக்கு எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தொடுவானத்தில் ஸ்பெசிஃபிக்லி என்னோட ஃபேவரட். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாரோடையும் சேர்ந்து என்ஜாய் பண்ண நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா சார், டப்பிங் பண்ணும்போது நான் எடிட்டிங் பார்த்தேன் அண்ட் ட்ரெய்லரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ சார், எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். அப்புறம் இதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ், ரோஜா மேம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ ஆல்வேஸ் பின் த ஹியூஜஸ்ட் ஃபேன் ஆஃப் ஹர். அண்ட் அவங்களோட ஸ்பெசிஃபிக்லி அவங்களோட ஸ்மைலுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். அண்ட் அவங்களோட டான்ஸ்க்கும் சச் அ கிரேஸ்ஃபுல் டான்ஸர். அண்ட் அவங்க வந்துட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு நினச்சேன். ஷி லுக்ஸ் வெரி டஃப் ஆன் தி அவுட் சைட், ஆனால் ரொம்ப ஃப்ரெஜைல் அண்ட் ஸ்வீட் ஆன் தி இன்சைட். அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சேத்தன் சார், நான் அவரோட ஒரு ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இந்த படம் நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். யூ ஹேவ் சச் அ கூல் டேட் வைப். ரொம்ப ஜாலியாக இருந்தது உங்களோட இந்த படம் பண்ணது. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் பீயிங் வெரி கைண்ட் சார். கோபி அண்ணா, நான் வந்துட்டு நான் உங்களோட பெரிய ஃபேன். அண்ட் பரிதாபங்கள் மெட்ராஸ் சென்ட்ரலில் இருக்கும்போது அப்போலேருந்தே நான் உங்களோட பெரிய ஃபேன் அண்ணா. அண்ட் உங்களோட நடிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது, எனக்கு கொஞ்சம் சிரிக்காமல் நடிக்கிறது. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். அண்ட் ப்ரொமோஷன்ஸும் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போ தான் நாங்கள் ஆக்சுவலி பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்கள் கூட. சார்ன்ட்டேனா, ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணா உங்கள் கூட நடித்தது. அதுக்கப்புறம் சுதர்ஷன் அண்ணா, சச் அ கைண்ட் சோல், உங்கள் கூட நடித்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணா. அப்புறம் என்னோட ஆங்கிலோ இண்டியன் ஃபேமிலியாக நடிச்சிருக்க எல்லாருமே, நிக்கிலா, இஸ்மத், அதித்தி குட்டி, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் டு தி ஏடி டீம். சாரி, கொஞ்சம் லிஸ்ட் பெருசாக இருக்கு, ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் அவுட் எனி ஒன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை ஹேர் ஸ்டைலிஸ்ட் தமிழக்கா அண்ட் மை அசிஸ்டன்ட் ராஜு அண்ணா. என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க 2 பேரும். அண்ட் பிஆர்ஓ அண்ட் டீம் யுவராஜ் சார், அமேசிங் ஒர்க். அப்புறம் இந்த படத்தை பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாரும் சொன்னது, ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்க்கும்போது ப்ரமோஷன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எல்லா ஐடியாஸும். அண்ட் அதுக்கு யுவராஜ் சார் அண்ட் டீமுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் யுவராஜ் சாரோட சேர்ந்து நிறைய நியூ ஐடியாஸ் கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வெங்கட்ரமணன், அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அன் அமேசிங் சிங்கர். எங்கள் படத்துலையும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்னோட கேரக்டர் இந்த படத்தில், இந்த கேரக்டர் கொஞ்சம் கிராக் பண்ணுறது ரொம்ப ட்ரிக்கியாக தான் இருந்தது. ஏன்னா இதோட மீட்டர் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கோவம் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கணும், பட் ஆல்சோ
அந்த கேரக்டர் ரொம்ப லைக்கபிளாகவும் இருக்கணுன்றது, அது கன்வின்சிங்காக இருக்கணுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கு மேலே அந்த ஆங்கிலோ இந்தியன் ஆக்சென்ட்டும் பண்ணணுன்றது. அண்ட் நிறைய இமோஷன்ஸ் இந்த படத்தில் இந்த கேரக்டர் மூலியமாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. கோவமாக இருக்கட்டும், ஹியூமர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி, ரொமான்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. நான் என்னோட 100% எஃபர்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த படம், நான் சென்னையில் பிறந்து வந்தாலும் நான் பெரம்பூர் பக்கம் போனதே இல்லை. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் இதில் கிடச்சிது. அண்ட் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஏரியா. ஐயோ, இவ்வளோ வருஷம் இங்கே இருந்துட்டு இந்த இடத்துக்கு வந்ததே இல்லையே நான் ரொம்ப ஃபீலே பண்ணேன். இந்த ஐசிஎஃப் காலனி எல்லா இடமும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி அது ஒரு சுற்றுலா தலமாகவே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அங்கே இருக்கிற மக்கள், வட சென்னை சார்ந்த மக்கள் அவ்வளோ ஸ்வீட், ஹம்பிள், வெரி வெரி ஸ்வீட். அங்கே ஷூட் பண்ண போகும்போது ஒரு ப்ரோமோ சாங் எடுத்தோம். அதை ஷூட் பண்ண போகும்போது வாமா வீட்டில் வந்து உட்காந்துக்கோ, ஃபேன் போடுற, சாப்பிட்றியா எல்லாம் கேட்டு அங்கே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் ஆங்கிலோ இண்டியன்ஸ், அங்கே வாழுற ஆங்கிலோ இண்டியன்ஸ் அவங்களோடையும் யூனோ பழகின நான். அண்ட் அவங்களும் ரொம்ப ஸ்வீட், வெரி ப்ரோக்ரெசிவ் அண்ட் நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிற ஒரு படமாக இது வந்துட்டு இருக்கும். அண்ட் அன்பே டயானா, இது ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெய்னர். எல்லாரும் போய் 2 hours எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு நல்ல படமாக இது கண்டிப்பாக இருக்கும். அதை நாங்கள் எல்லாருமே ப்ராமிஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து தியேட்டரில் 17th ஜூலை போய் பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம். இதிலிருந்து நன்றி சொல்லலாம் இல்லை, நான் எல்லாம் நன்றி சொல்லிட்டு மாப்பிள்ளை பொண்ணை மறந்துடுவோம். நம்ம படம் பேர் அன்பே டயானா, 17 ஜூலை 26 வருது. மறக்காமல் பாருங்கள். ஓகேங்களா? படத்தை பற்றி யாருமே சொல்லலை. நன்றி அறிவிப்பு, நன்றி ரொம்ப முக்கியம். ஆனால் அது உங்கள் சக்ஸஸ் மீட்டில் நீங்கள் சொல்லணும். அதுதான் நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக சொல்லுவீங்க. இந்த படம் பெரிய வெற்றி அடையும். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது அது இருந்தது. அது சக்ஸஸ் மீட்டில் எல்லாருக்கும் நன்றியை சொல்லணும். இந்த படம் ஒரு அருமையான படமாக இருக்கும். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது, எனக்கு படம் பார்க்கல, ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இந்த படம் இதுன்னு சொல்லி கூப்பிடவே இல்லை. சார் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு தான் சொன்னார் சரவணன் சார். மதுரையில் இருக்கீங்களா, சென்னையில் இருக்கீங்களா? சென்னையில் இருக்கேன், ஷூட்டிங் வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சார் ஒரு ஃபங்க்ஷனாக என்ன ஃபங்க்ஷன்லாம் சொல்ல, சார் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வாங்கினார். இங்கே வந்து பார்த்தோன்னே தான் அன்பே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்காரு. நான் யுவராஜ் சொன்னேன், நீங்கள் எனக்கும் தெரியாது நீங்கள் வர்றது அப்படின்னாரு. அவர் கூப்பிட்டாரு. வந்த பிறகு தான் தெரியுது அவரும் ஒரு ப்ரொடியூசராக இதில் இருக்காருன்ட்டு. தெளிவாக காசு போடல அப்படின்னு சொல்கிறாரு. காசு போட்டால் மட்டும் ப்ரொடியூசர் இல்லை, மூளையும் உழைப்பும் போட்டாலும் ப்ரொடியூசர் தான். அதனால் நீங்கள் ஒதுங்கவே கூடாது. ஏன்னா $1 million இந்த படம் வெற்றி பெற்று மில்லியன் கணக்காக வரும். அவங்களுக்கு ஷேர் கொடுத்துடணும் மேடம், சத்யா மேடம். சரவணுக்கு இந்த படத்தில் அவர் காசு கொடுக்கணும். அதை நீங்கள் தான் வாங்கி தரணும். $1 மில்லியன் வரணும், வாங்கணும். ஸோ நீங்களும் ப்ரொடியூசர் தான். அதனால் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இப்போ பேசுகிறேன். படம் நல்லா வெற்றி பெறும். நல்ல காசு வந்து உங்களுக்கும் இந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசராக சம்பாதிக்கணும் அப்படின்றது ஒன்று. டைரக்டர் பாரி ஜமா அப்படின்ற ஒரு படம் எடுத்தார். ஒரு அருமையான படம். அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, அதை அவருக்கே சொல்லுவார். அந்த படம் நான் பார்த்துட்டேன். உங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசு. அந்த படம் நான் பார்த்துட்டேன். அருமையான படம். அதில் வந்து அவ்வளோ ஒரு அந்த வேஷம் போட்டுட்டு ஒரு ஆட்டம் ஆடுவார். அந்த ஆடி கை எதுலையுமே ஊண்டாமல் சரக்குன்னு உட்காருவார். அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்படி எந்த கையும் ஊண்டாமல் அந்த டான்ஸ் பண்ணிவிட்டு அப்படி உட்கார்ற அந்த அந்த ஆட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு சீனும் சொல்லலாம். அவருடைய அந்த வேஷம் போட்டது, அது பெண் வேஷம் போட்டது. ஆனால் அந்த படம் யாரும் பார்க்கல. அந்த படம் பார்க்காதனால அந்த படம் எல்லாரும் பார்த்து ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா அந்த மாதிரி படங்கள் நிறையா பண்ணியிருப்பார். அது அந்த டைரக்டரை நம்ம இழந்துட்டோம். ஜமான்னு ஒரு அருமையான படம் கொடுத்த ஒரு நல்ல படம் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது பத்தாது. ஒரு படம் கமர்ஷியல் படமாக அது வந்து காசு பார்க்கணும். அது கமர்ஷியலாக அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். அந்த படம் அது ரீச் ஆகிருந்தனா அவருடைய படங்கள் சிறப்பாக வேற ஒரு தளத்துக்கு போயிருப்பார். இப்போ அது மாறி அன்பே டயானா அப்படின்ற ஒரு படம் பண்ணுறாரு. இந்த படம் வெற்றி அடையணும். ஸோ அவருடைய மாற்றம் இது வரும். இப்படி ஒரு படம் ஒரு அழகான ஒரு குடும்பமாக கலர்ஃபுல்லாக காமெடி படமாக அவர் கொடுப்பார். அவர் பாதையை நம்ம யாரும் தீர்மானிக்கிறதில்ல, ஆடியன்ஸ் தான் தீர்மானிப்பாங்க, மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. எந்த பக்கம் போகணும் அப்படின்றது மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அப்படி ஒரு படமாக இந்த படம் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு அமைஞ்சு வரும். ஸோ அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்புறம் சேத்தன் சார், நீங்கள் சூப்பராக அடிச்சிங்கன்னு சொல்லவே முடியாது, நீங்கள் பயங்கரமாக அடிச்சிருப்பீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை வில்லனா கெட்டவனா பார்க்காம ஒரு நல்லா ஜாலியாக கலகலன்னு பார்க்குறோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த நீங்கள் வில்லனாக அணிஞ்சதான் மனசில் பதிஞ்சிருந்தது. இது சிறப்பாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். நீங்கள் நன்றின்னு சொல்லி எனக்கு நன்றி வருது பாருங்கள். வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தேன். அவங்க நல்ல டான்ஸர், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கோபி, என்னம்மா பரிதாம பேசிட்டு போற? நீ ஏன்னொன்னே 2 காமெடி பீஸை தள்ளி விடுவேன், ரொம்ப ஜாலியாக பேசுவேன். சுதாகர் இருந்தால் தான் பண்ணுவியா? உடம்பு சரியில்லையா? அப்புறம் ஏன் என்ன லைவ் ரொம்ப நல்ல மாதிரி அப்படி எல்லாத்தையும் கட்டி கொடுக்குறே இல்லை, ஓட்டுறே இல்லை. அப்புறம் இங்கே நான் இவர்களுக்கு நன்றி சொல்கிறேன், அது என்னை அப்படின்ட்டு போகிற. இந்த மேடை உன்னோடது. எப்போ வந்தாலும் மேடையை யூ ஆர் என்டர்டெய்னர். நீங்கள் இதை என்டர்டெய்னராக வச்சுருக்கணும், சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். எந்த மேடையும் சீரியஸாக இருக்கிற கோபி எங்களுக்கு வேணாம். கோபி குண்டாக தான் இருக்கணும், ஒல்லியாக இருந்தால் நல்லா இருக்காது. சாரி, அவன் சிறப்பாக பண்ணுங்க. ஏன் அவர் வேணுமா? அவனுக்கு ஜோடி வேணுமா? சிறப்பாக. உங்களுக்கும் வாழ்த்துக்கள், ரொம்ப அற்புதமாக பண்ணீங்க. மியூசிக் டைரக்டருக்கு அருமையான பாடல்கள் இருந்தது, ரொம்ப சந்தோஷம். சரவணன் சார், காசை வாங்கிடணும். ஏமாந்துட்டு வந்தீங்க, அவ்வளோதான், நான் அங்கேயே நிற்பேன். மேடம், நீங்கள் தான் அதுக்கு சாட்சி. அப்புறம் $1 மில்லியன் யுவராஜ், என்னுடைய டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ கதையை கேட்டு ரொம்ப சிறப்பாக கதை கேட்குறதுல அவர் அப்படி ஒரு அதுவும் டிசைன் பண்ணுறது எல்லாமே யுவராஜோட உழைப்பு. ஸோ யுவராஜுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஹீரோ அப்புறம்னு கேள்விப்பட்டேன், ஏதோ ட்ரைனிங்லாம் போயிட்டுருக்கியாம்ல, கேரளா வரைக்கும் நியூஸ் வருது அப்படின்னாங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஏன்னா எல்லாரையும் எத்தனை நாள் தான் நீயும் ப்ரொடியூஸ் பண்ணி எங்களெல்லாம் நடிக்க வச்சுக்கிட்டு இருப்ப. இவங்களை நடிக்க வைக்கிறதுக்கு பாரு ஒன்றையும் நீ தான். நம்ம நடிக்க வைக்கிறதுக்கு இவங்களை கேட்டு இவங்களுக்கு நான் சொல்லி நீ இந்த ட்ரெஸ்ஸை போடு, இந்த காஸ்டியூம் போடுங்க, நானே அந்த காஸ்டியூமை போட்டு நானே நடிச்சிடறேன்டா போங்கடா அப்படின்றதுக்கு வந்துட்டார். ஸோ என்னை இயக்கிய டைரக்டரு ஒருத்தர் அங்கிட்டு ஹீரோ ஆகிட்டான், இங்கிட்டு ப்ரொடியூசர் ஹீரோ ஆகிட்டீங்க. இன்னொரு ப்ரொடியூசர் இருக்கான் மகேஷ் சார். கம்பெனியில் அடுத்த படம் பண்ணுறேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க. நான் எங்கே வெளில போய் ஹீரோ தேடுறது? இயக்குனர் அங்கே இருக்காரு. இவங்க புக்கை கொடுக்க மாட்டாங்க, ஸ்கிரிப்டை கேட்டால் தர மாட்டாங்க. சார் டேட்டு கொடுத்துட்டு போயிட்டாப்ல. நான் வெளிலலாம் எங்கேயும் யாரை வச்சு பண்ணல சார், உங்களை வச்சு தான் படம் பண்ணுறேன். நீங்கள் சீக்கிரமாக நடிச்சு கேள்விப்பட்டேன். கேரளா வர நீ போனது ட்ரைனிங் இந்தா பாருங்க, போகிறது எனக்கு கேரளாவில் சொன்னாங்க, ட்ரைனிங்க்கு போகிறேன்ட்டு கேரளாவில் சொன்னாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். இருந்தாலும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். சுதர்சன், நாங்கள் கூட எப்பயாந்தாண்டா அந்த படத்தில் $1 மில்லியன் நடப்போம். $1 மில்லியன் செட் ப்ராப்பர்ட்டியாகவே ஆகிட்டான், எல்லா படத்துலையும் வர்றான் அவன். வாழ்த்துக்கள். டீச்சராக அந்த படத்தில் இதில் ஒன்று இருக்க வாழ்த்து. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன்னுடைய வளர்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நன்றி. குறிப்பாக அந்த புக்கு ரிலீஸ், சரவணன் சார் புக் ரிலீஸுக்கு நாங்களாம் எவ்வளோ பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நீ காம்பேர் பண்ண, அது காசே வேணாம் சார், நான் அந்த இதுக்கு ஏதாவது பண்ணுறேன்னு சொன்னேன்ல, டச் மை ஹார்ட். ரொம்ப நன்றி. ஆனால் அந்த புக் ரிலீஸ் அப்போ அவர் வந்தப்போ எல்லாம் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், நான் சரவணன் சாருக்கு எதாவது பண்ணணுன்ட்டு, எனக்கு காசே வேணாம் சார், நான் இது பண்ணுறேன் அப்படின்னா கஷ்டப்பட்டு முன்னேறி வர்றான். எதுவுமே வேணான்னு சொன்னதுக்கு நன்றி நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நீ சிறப்பாக வரணும் அப்படின்றது எல்லாருக்கும் நன்றி. யுவராஜ், உங்களுக்கு தம்பி, உன் பாட்டு நீ பாடுவேன்னு நினச்சேன், இன்னைக்கு உன் பாட்டு பாடினா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சிறப்பு. அண்ணா நாகராஜண்ணே, ரொம்ப வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். யாரையும் விட்டுருந்தால் மன்னிச்சுக்கோ. இந்த படம் தேட்டரில் எல்லாரும் பாருங்கள், சிறப்பாக இருக்கும். பாடி நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஜமா தோல்வி அடைஞ்சது, வருத்தப்படலாம். இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். அதுக்கான எல்லா பாசிட்டிவிட்டியும் தெரியுது. ஏன்னா அவ்வளோ உழைப்பு போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். மேடம், இன்னொன்று கோரிக்கை, நீங்கள் அங்கங்கே நான் கோரிக்கை வச்சுருவேன், அது என்னோடய பழக்கம். நீங்கள் இது பசங்களுக்கெல்லாம் ஐஏஎஸ் அகாடமி இதெல்லாம் வச்சுருக்கீங்க, அதை எங்கள் ஊரில் மதுரையிலையும் வச்சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா தேனி, உசிலம்பட்டி இங்கே மக்கள்லாம் இங்கே படிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அங்கே உள்ள கிராமங்கள் மக்கள். சரி, நீங்கள் மதுரையில் ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே ஒன்று இது இருக்கும். எப்படி சினிமாவுக்கு ஒன்று பண்ணுறீங்க, ஐஏஎஸ் அகாடமி பண்ணுறீங்களோ அதே மாதிரி. ஏதாவது சொல்கிறீங்களா? வாங்க கோரிக்கையை நிறைவேற்றிங்கன்னா இதோட என்ன, அன்றைக்கி நான் இப்போனா நான் விடிய உட்காந்துருப்பேனே. சாரோட கோரிக்கை மிக விரைவில் நிறைவு செய்யப்படும். ரொம்ப நன்றி. அது சார் டேட்டு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக உடனே செஞ்சுருவோம். நான் அதுக்கு பண்ணுறேன். படிப்பு தான். ஏன்னா படிப்பு ரொம்ப முக்கியம்.
அந்த அவசியத்தை படமாகவும் சொல்லிட்டோம்மா. அதனால் ரொம்ப நன்றி மேடம். ஸோ வந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இறைவனுக்கு நன்றி. எனக்கு முந்தா நாள் தான் கூப்பிட்டாரு. நீங்களும் அதில் ஒரு தயாரிப்பாளராக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். வாழ்த்துக்கள் யுவராஜ் சார், வாழ்த்துக்கள் சார். நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள் மேடம். நீங்கள் சினிமாவை ஒரு கருவின்னு சொன்னீங்கல்ல, சமூகத்தை மாற்றக்கூடிய கருவின்னு, அதை நான் 100% நம்புகிறேன். என் தம்பி சசி, ஒரு படைப்பில் எல்லோரும் உண்மையோட உழைச்சிருந்தாங்கன்னா அது திரையில் தெரியும். நம்ம தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆடியன்ஸ் உணர்வாங்க, அவங்களுக்கும் அதை சொல்ல தெரியாது அப்படின்னு என்னுடைய குருநாதர் சொல்லுவார். அந்த மாதிரி தான் இந்த படைப்பு ரொம்ப நிறைவாக தெரியுது. வாழ்த்துக்கள். ஜமா, நான் படம் பார்க்கல, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தது. அப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கே நிறைய தைரியம் வேணும். இவனை மாதிரி ஒருத்தவங்களாம் எதிரில் வச்சுட்டு நடிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. பேய் நான் பார்த்து ஒரு காலகட்டத்தில் 8:30 மணிக்கு விடாது கருப்பு தமிழ்நாடுக்கு ஒரு டாப்பாங்கல் வச்சா அப்படி ஒரே டைமில் ஒரு குதிரை ஓடுற சத்தம் கேட்கும். அதுக்கு சொந்தக்காரன் அவன் தான். எங்கேயோ போயிடுவான் அப்படின்னு நினச்சி பார்த்த ஒரு நண்பன், இறைவன் கொஞ்சம் ஒரு சின்ன தேக்கத்தை கொடுத்தான். ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சொல்லுவேன், பொறுமையாடுறா, வந்துடுவடா, பொறுமையாடுறா, உன்னுடைய திறமைக்கு எங்கேயோ வந்துடுவடா மச்சி அவனை. அந்த பொறுமை இன்னைக்கு அவனை அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கு. மச்சி நீ சூப்பராக வருவடா, சூப்பராக வருவ. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நல்லா இருக்குடா தம்பி. அலைகள் ஓய்வதில்லை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்துச்சுல்ல, நம்மளை மாதிரி இருக்க பசங்க பக்கத்தில் சப்பா ஒரு பொண்ணு வந்துச்சுனாலே ஒரே பதட்டமாயிரும். கடலோர கவிதைகள் பார்க்கும்போது, ஜெனிஃபர் டீச்சர் பார்க்கும்போது, அப்புறம் என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார் பண்ணியிருந்தார்ல ஆடுகளம், அதான் மதுரையில் ரயில்வே காலனி மாதிரி, அதான் கேட்டேன் மதுரையில் அந்த ஏரியா பேர் என்னடா அப்படின்னு தம்பிட்டேன். அந்த மாதிரி பெரம்பூரில் இப்போ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நீ காட்டியிருக்க. பெரம்பூர் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஆக போகுது இந்த படத்துக்கு அப்புறம். நம்முடைய இசையமைப்பாளர் சொன்னார் இல்லையா, நான் போய் பார்த்தேன் இந்த இடத்தெல்லாம் அப்படின்னு, அந்த மாதிரி ஆக போகுது. மிகப்பெரிய வெற்றி அடையும். உண்மையாக உழைச்சிருக்கோம், ரொம்ப நேர்மையாக இருந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளை கைப்பிடிச்சிக்கும், விடாது. வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள் மேடம். தம்பி கோபி, ஃபோன் எடுத்து ஆரம்பிச்சு பார்த்தியா, நான் அப்படியே பார்த்தேன், கடைசி பார்த்தா வரைக்கும் வந்த பார்த்தாக்க கூட சசிட்டு சொல்லிட்டு அடுத்து ஆரம்பித்தான் போட்டுருக்கு ஃபுல் லைனு அப்படின்னா டக்குன்னு. உனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் நான். சுதாகருக்கும் உனக்கும் நிறைய நேரங்களில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது ஏதோ ஒன்று பார்த்துட்டு அவ்வளோ மகிழ்ச்சியாக விழுந்து சிரிச்சிருக்கோம். வாழ்த்துக்கள். இதில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தினா, வாழ்த்துக்கள்டா தம்பி. உன்னுடைய உலகமே வேற. நீ சொன்ன மாதிரி அந்த உலகத்தை தொடுறதுக்கெல்லாம் நிறைய தைரியம் வேணும். இன்னும் நிறைய பண்ணு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லா வருவோம், வாழ்வோம், வெல்வோம். அனைவருக்கும் வணக்கம். விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் கனி அண்ணன், சசி அண்ணன் எல்லாருக்கும் இதையும் நான் சொல்லிடுறேன். $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் அண்ட் நான் அது நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு தடவையும் நான் அதை மிஸ் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லி இந்த தடவை விடுறதில்ல. $1 மில்லியன் ஸ்டுடியோஸ், நியோ கேசல் கிரியேஷன்ஸ், இரா என்டர்டெயின்மெண்ட் வழங்கக்கூடிய அன்பே டயானா. இந்த படத்தில் என்னை வந்து நடிக்கிறதுக்கு வந்து முதல்ல என்னை அணுகிய பாரி ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கீங்க எனக்கு. ஏற்கனவே அவரோட ஜமா படம் நான் பார்த்துருக்கேன். அந்த படம் பார்த்துட்டு வந்து எனக்கு ரொம்ப தோணிகிட்டே இருந்துச்சு. அந்த படம் வந்து நானே தேட்டரில் பார்க்கல, நான் இப்போ மற்றவங்களை திட்டக்கூடாது. நான் அதை அவரோட நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். இந்த படம் தேட்டரில் நிறைய பேர் பார்த்துருக்கணும்னு சொல்லி நான் எங்களுக்குள்ளேயே நாங்கள் நிறையா பேசிகிட்டே இருப்போம். அப்படி இருக்கப்போ அவர் வந்து என்னை அப்ரோச் பண்ணுறப்ப நான் அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரைட்டு, இப்போவே சொன்னால் நல்லா இருக்காது, கொஞ்சம் போக விட்டு சொல்லுவோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் கதை சொல்லிட்டு போனோடனே அவர் வண்டி விட்டு போகிறப்ப ஒரு 10 நிமிஷத்தில் ஃபோன் பண்ண முடியல, என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணல. ப்ரோ நான் பண்ணுறேன் ப்ரோ, யாரையும் மாற்றிடாதீங்க, நானே வந்துடுறேன். அந்த விதத்தில் ரொம்ப நன்றி ப்ரோ. அண்டு யுவராஜ் கணேசன் ப்ரோ, நன்றி ப்ரோ. நம்பிக்கை வச்சு கொடுத்ததுக்கு ஏற்கனவே. ஆமாம், அதுக்கு அடுத்து எது இருந்தாலும் சொல்லுங்க ப்ரோ. இது மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் எது இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
ரொம்ப வில்லிங் டு டூ. ஆமாம், காமெடினாலும் ஓகே, எதுனாலும் ஓகே, நல்ல கேரக்டர்னா வந்து பண்ணிடலாம் ப்ரோ. அடுத்து இரா சரவணன் அவர்கள், நன்றிங்கண்ணா, தேங்க்யூ தேங்க்யூ. அண்டு டிஓபி ஷெல்லி ப்ரோ, நான் அவரோட இந்த அருவி படத்தில் இந்த குக்கோட்டி கொன்னாட்டி அதை பார்த்துட்டு நான் அப்படியே மண்டைக்குள்ள ரொம்ப நேரம் அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு அந்த விஷுவல். ஏன்னா திடீர்னு அந்த நாஸ்டாலஜிக்கு அந்த ஸ்கூல் படிக்கிறப்போ ஸ்கூலை தாண்டி இன்னும் சொன்னால் அந்த நர்சரி டைமுக்கு கூட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த அந்த இது எனக்கு பெருசாக கேமரா பற்றிலாம் பேச தெரியாது, ஆனால் பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்ல தெரியும். அந்த விதத்தில் வந்து சூப்பர் ப்ரோ. அது நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னோடனே ஓ அவரா நான் 2-3 வாட்டி ஆனால் உங்ககிட்ட பேசினது இல்லை, அவங்ககிட்டலாம் நான் அடிக்கடி நான் போய் தனியாக பேசுவேன், நான் செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்து வந்து பரத் சங்கர் ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டு. நான் பாடிட்டே இருப்பேன், நான் காரில் போட்டு கேட்டுகிட்டே இருப்பேன், தொடு வானத்தில்னு போட்டு. எங்கள் வீடியோவில் கூட லைட்டாக அதை எடுத்து பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அடுத்து இப்போ எடிட்டர் பார்த்தா ப்ரோ, அவர் வந்திருக்காருன்னு தெரியல. ஸோ இங்கே இருக்காரு, ரைட், சாரி ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ, இது ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து ரம்யா, அடுத்து வந்து கோ ஆக்டர்ஸ் ரம்யா, ரோஜா மேம், சேத்தன் சார் வர முடியல, சுதர்ஷன் அவர் இன்னைக்கு ஆங்கராகவும் மாறிட்டார். ஆமாம், அது பாதி காசு கட்டிங் பண்ணியாச்சு அதுலேயே, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்போ பாரி ப்ரோக்கு வந்து தம்பியாக பண்ணியிருப்பார். சூப்பராக அந்த கேரக்டர், அந்த பார்த்தாலே அடிக்கணும் போலன்னு ஒன்று இருக்கும்ல நம்ம வீடியோலாம் சொல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் பார்த்தாலே அந்த ஒரு வீட்டுக்கே அடங்கின பிள்ளை மாதிரி இருந்து எங்கள் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பார். அடுத்து இஸ்மத் அவங்க, அப்புறம் அதித்தி கலையரசன், செல்முருகன் அண்ணன், உமாபதி, அப்புறம் முக்கியமாக பெரம்பூர் வந்து இந்த படத்தில் வந்து பெரம்பூரும் சேர்ந்து நடிக்க வச்சிருக்காரு பாரி ப்ரோ. பெரம்பூரை வந்து ஒரு அப்படி பேன் பார்த்து இங்கே என்ன இருக்குன்னு எல்லாம் எடுத்து ஃபுட்டு ஹோட்டலில் ஆரம்பித்து எல்லாத்தையுமே இந்த பெரம்பூரே ஒரு திருப்பி போடுற அளவுக்கு ஒரு டீட்டெயிலை கையில் வச்சுக்கிட்டு, இந்த செந்தில் ஒரு படத்தில் இது வச்சுட்டு டைரி வச்சுட்டு சுற்றுவாப்புல, அந்த மாதிரி எல்லாம் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுருக்காரு. படத்தை பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். நல்ல விதமாக சொல்லுங்கள். தேங்க்யூ. ஏன் வந்து எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி விழாக்கள்லாம் எல்லா இயக்குனருக்கும் ஒரு நன்றி தெரிவிப்பு விழா தான். நம்ம ஈஸியாக வந்து அவர் சொன்ன மாதிரி ரிட்டன் டைரக்டட் அண்ட் பர்ஃபார்ம்டு பை அப்படின்னு போட்டு போயிடுறோம். ஆனால் அது வந்து உண்மையாக வர்றதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ண எல்லாரையும் நான் தேங்க் பண்ணுறதுக்கு எனக்கு இருக்க ஒரே மேடை இந்த மேடை தான். அதனால தான் இதை மிஸ் பண்ணாமல் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து இதை கொண்டு வந்துட்டேன். இந்த மேடை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கலாம், ஆனால் என்ன மாதிரி சினிமாவில் கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு இந்த மேடை எவ்வளோ பெரிய மேடை அப்படிங்கிறது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன நிறைய பேரால் கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ என்ன ரொம்ப எமோஷ்னல் ஆகிடக்கூடாதுன்னு மட்டும் முயற்சி பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறது வந்து தமிழ் ரசிகர்களுக்கு. ஜமா மாதிரி ஒரு படம் எடுத்து அதை தேட்டருகளில் பெருசாக போக முடியாதப்ப ஓடிடியில் பார்த்து இன்னைக்கு அளவுக்கும் அன்பே டயனாவுக்கு கூட அதோட வந்து சம்மந்தப்பட்டு நாங்கள் வந்து ஜமாவை தவற விட்டுட்டோம், அன்பே டயனாவை கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து ரசிப்போம்னு சொல்கிற என் அன்பு தமிழ் ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இப்படி எங்கள் எல்லாரையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற இந்த ப்ரெஸ், ஏன்னா இவங்க ஜமாவை பற்றி எழுதுனது வந்து 1-2 கிடையாது, அவ்வளோ பேர் வந்து இது மேலே மிகப்பெரிய அன்பை தெரிவித்தாங்க. இதே பிரசாத்தில் வந்து நான் ப்ரெஸ் ஷோ போட்டப்போ அவங்க என் மேலே காமிச்ச காதல் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுற ப்ரெஸ்ஸுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஜமா இது பண்ண லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன், அப்புறம் இளையராஜா சார், அவர் அந்த எனக்கு இன்னைக்கு இருக்க சின்ன சின்ன முகவரிக்கு காரணம் இளையராஜா சார் தான். இந்த அன்பே டயனால கூட அவரோட பாட்டு இருக்கணுன்றதுக்காக தான் அந்த பாடல் செனோரிட்டா பாடலை வந்து நாங்கள் வச்சுருக்கோம். தேங்க்யூ இளையராஜா சார். அதுக்கப்புறம் நரன்னு சொல்லி ரைட்டர், அவர் தான் எனக்கு முதல்ல யுவராஜ் ப்ரோவோட இன்ட்ரோவை கொடுத்தாரு. அந்த ஒரு மொமெண்ட், டீ கடையில் இருந்த ஒரு மொமெண்ட் வந்து எனக்கு மறக்கவே முடியாது. ஏன்னா சொன்னப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி $1 மில்லியன் வந்து அவங்க கதை கேட்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து கால் பண்ணார் யுவராஜ் ப்ரோக்கு. அப்போ யுவராஜ் ப்ரோ ஒரு வார்த்தை சொன்னார், ஜமா டைரக்டரா நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் இந்த அன்பே டயனோட தொடக்க புள்ளியாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ நரன் சார். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த கதையில் இந்த என்னோட ஜமாவாகட்டும் அன்பே டயன் ஆகட்டும் நிறைய வந்து ரியல் லைஃப்லேருந்து நிறைய கதைகளை வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியாமல் உங்களை எல்லாம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் உருவ முடியுமோ அப்படிலாம் உருவி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு உறுதுணையாக இருக்க என்னோட நண்பர்கள், என்னோட பெரம்பூர் நண்பர்கள், என்னோட சென்னை புல்ஸ், அப்புறம் அந்த என்னோட காலேஜ் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி, என்னோட ஒய்ஃப் ரொம்ப முக்கியமானவங்க என் லைஃப்பில். அவங்கள நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். என்னோட அப்பா, என்னோட அண்ணா,
அதுக்கப்புறம் என்னோட குட்டி எவ்வி எல்லாருமே நான் இந்த மோமெண்ட்டில் தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நெருக்கமான என்னுடைய நண்பர் அண்ணன் பாபா மணியை வந்து நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு நம்பும் போது நான் சினிமாவுக்கு போகணுன்ற அந்த பாயிண்ட்லேருந்து என்னை நம்பி இன்னைக்கு வரைக்கும் என் கூடவே இருந்து இந்த கதைக்கு வந்து பெங்களூர் பாபாவை கிஃப்ட் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட இருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி வந்து இந்த கேரக்டர் எடுத்திருக்கேன். தேங்க்யூ பாபாண்ணா. அதுக்கப்புறம் வந்து என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறேன். முதல் டெக்னீஷியன் வந்து ஷெலி ப்ரோ, ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸ். யுவராஜ் ப்ரோ முதல்ல சொன்ன மாதிரி யுவராஜ் ப்ரோ வந்து ஆரம்பத்தில் என்கிட்ட நிஜமாலே அதை சொன்னார். அது சொல்லாமல் வேணாமல் என்னோட தயக்கமே இருந்தது. அது அவரே சொல்லிட்டதுக்கப்புறம் ஆரம்பத்தில் என்கிட்ட சொன்னார், இல்லை ப்ரோ வேணாம், வேற எங்கன்னா நீங்கள் படம் பண்ணுங்க, நீங்கள் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிட்டீங்க. ஏன்னா வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும், ஒரு பிரச்சனைகள்லாம் வரணும் ப்ரோ. நீங்கள் எவ்வளோ பிரச்சனை பண்ணலாம், நான் பிரச்சனை பண்ணக்கூடிய ஆள் இல்லை ப்ரோ. எனக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் என் லைஃப்பில் இந்த பாயிண்டில் எனக்கு தேவை. நீங்கள் இப்போ நான் ப்ரமோஷன்ஸ்லாம் என்னோட டெசிஷன் தானே, அதுதான் எனக்கு தேவை. அப்போ சரவணன் சார் சொன்ன மாதிரி தான், அவர்கிட்ட ரொம்ப நான் இது பண்ணி சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த அன்பே டயானாவோட ஒரு ப்ரமோஷனும் பார்க்கும்போது அவ்வளோ எமோஷனலாக இருக்குது. ஒரு இடத்துலையும் நம்மளை பார்க்கும்போது அது எல்லாத்துக்குமே வந்து யுவராஜ் ப்ரோ நான் மிகப்பெரிய நன்றி நான் அவர்கிட்ட சொல்லியே ஆகணும். பின்னாடி அவருக்கு வரேன். முதல்ல ஷெல்லி ப்ரோ அவர் சொன்ன உடனே எனக்கு ஓகே ப்ரோ, நான் உடனே போயிட்டு அவர் ஷெல்லி கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு ஷெல்லி ப்ரோ பயந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ராமா படமா அப்படி இருக்கும் அப்படின்னு. அவருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்னீஷியன். இன்னொன்று அவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருக்குது. கிட்டத்தட்ட அவர் மணிரத்னம் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு, ராஜு மேனன் கிட்ட வந்து கேமரா படிச்சிருக்காரு. ஸோ வந்து எனக்கு செட்டில் ஷெல்லி மாதிரி ஒரு ஆள் இருக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ வந்து உதவியாக இருந்தது. அவரும் இந்த படத்தோட ஒரு இயக்குனர் தான் அப்படிங்கிறத வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுலேருந்து என்னோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது வந்து பார்த்தா தான். ஏன்னா வெற்றிமாறன் சார் ஒரு இதில் சொல்லியிருப்பார், என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் தொலைஞ்ச படங்கள்லாம் கிஷோர் வந்து எடிட்டிங்கில் கண்டுபிடிச்சி கொடுப்பாருன்னா, அந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்தா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னீஷியன். என்னோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தா. இப்போ நான் பார்த்தா ப்ரோவை சொன்னப்போ ஓகே ப்ரோ அவரை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன யுவராஜ் ப்ரோக்கு இந்த டைமில் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பரத், எங்கள் ராக் ஸ்டார், எங்கள் டீமோட ராக் ஸ்டார். அவர் அவங்க சொல்ற மாதிரி அதுதான் சரத் பங்கர். ஏன் அப்படின்னா அவருக்குள்ள இன்னொரு பர்சனாலிட்டி இருக்கும், அவருக்குள்ள பேசிக்கிட்டே ஒன்று பண்ணுவார். இங்க இருக்கிறவர் வந்து பரத் சங்கர், உள்ள இருக்கிறவர் வந்து சரத் பங்கர். ஆனால் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். அவரோட ரசிகனா தான் நான் வந்து இந்த இதுக்கு வந்தேன். ப்ரோவும் அதே மாதிரி அவர் தான் ஆப்ஷன் சொன்னார், பரத் சங்கர் போகலாமா ப்ரோ, ஓகே ப்ரோ சூப்பர் ஆப்ஷன் ப்ரோ, நான் கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொன்னோடனே இந்த கதையில் வந்து அவருக்கும் சில ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன்லாம் இருந்திருக்கு. ஸோ வந்து பயங்கரமான ஒரு மியூசிக் ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காரு. நீங்கள் மாவீரன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, மண்டேலா எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, படத்துக்குன்னு வந்து ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி. அந்த மாதிரி அன்பே டயானாக்கு மியூசிக்கலாக ஒரு வேர்ல்டை வந்து அழகாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு பரத். ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு உழைப்பாளி. ப்ரோ சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் சொல்லுவோம். நான் ஒன்று சொல்லுவேன், அவர் ஒன்று சொல்லுவார். எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக கேட்டுக்கிட்டு சரித்தலை அப்படின்னு வந்து எனக்காக பண்ணி கொடுத்த பரத் ப்ரோக்கு தேங்க்யூ அண்ட் லவ் யூ. எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் அவர். அதுக்கப்புறம் பாடல்கள் வரும்போது எழுதின ஒரு மோகன்ராஜன் அண்ணா. அதுக்கப்புறம் மோகன்ராஜன் அண்ணாவும் அப்படிதான் நிறைய வந்து பயங்கர க்ளோஸ் காலில் நிறைய டார்ச்சர் பண்ணோம். பட் அழகாக வந்து எவ்வளோ அவசரப்படுத்தினாலும் அவர் தமிழில் எந்தவித அவசரமும் இல்லாமல் அழகான வரிகளாக வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. இதில் எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபேவரட்டான இதுனா சேத்தன் சாருக்கும் ரோஜா மேம்க்குமான ஒரு சாங் ஒன்று இருக்கும். பியூட்டிஃபுல்லாக வந்து அதை எழுதியிருக்காங்க. அதே சமயத்தில் பாடின எல்லாருக்குமே வெங்கட், அப்புறம் இன்னொரு சிங்கரும் பாடியிருக்காங்க, டக்குன்னு அவங்க பேர் ஞாபகம் இல்லை, பத்மபிரியா, அவங்க 2 பேருக்குமே தேங்க்யூ. அப்புறம் முத்தமிழ் அண்ணா, இப்போ நீங்கள் கேட்ட அந்த சாங் அவர் தான் எழுதினாரு. அதுக்கப்புறம் வந்து பாக்கியம் சங்கர் அண்ணா, ஃபர்ஸ்ட் பெரம்பூர் கானா வந்து அவர் தான் எழுதினாரு. அவங்களுக்கும் எல்லாருக்குமே தேங்க்யூ. அதுக்கப்புறம் அபிநந்தினி என்னோட காஸ்டியூம் டிசைனர், அவங்களுக்குமே எனக்காக மெனக்கெட்டு நிறைய விஷயங்களை வந்து அவங்க பார்த்து பண்ணாங்க. ஜமாலியும் அவங்க தான் ஒர்க் பண்ணாங்க. தேங்க்யூ அபி. இந்த கதையை வந்து நான் உருவாக்குனதா இருக்கலாம், எழுதுனது கேரக்டர்ஸ் எல்லாமே. ஆனால் இதில் நீங்கள் பார்க்குற சிஎஸ்கேவை வந்து உருவாக்குனது யுவராஜ் ப்ரோ தான். ஏன்னா வந்து அந்த கேரக்டருக்காக அவ்வளோ மெனக்கடல்கள் வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங்லேருந்து ஹேர் ஸ்டைல்லேருந்து நிறைய விஷயங்களை வந்து இப்படி தான் ப்ரோ இருக்கணும், உங்களோட லுக் இப்படி தான் செட் பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்காக பார்த்து பண்ணார் யுவராஜ் ப்ரோ. அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த என்னோட மேக்கப் மேன் சசி, அப்புறம் ஹேர் ஸ்டைலிஸ்ட் சுதாகர், அவங்களுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம், இந்த ப்ரொடக்ஷன் டீம் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும்.
ஏன்னா வந்து இந்த படம் இவ்வளோ நல்லா வர்றதுக்கும் இவ்வளோ சீக்கிரமாக இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கும் அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த படத்தில் யுவராஜ் ப்ரோக்கு வந்து எனக்கு தொடக்கப்புள்ளி அமைஞ்ச சாஜனுக்கு வந்து என்னோட மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அவர் தான் முதல்ல வந்து கதை சொல்கிறதுக்கான அந்த இது எல்லாமே பண்ணார். அவங்க 2 பேர்கிட்ட தான் நான் நரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ரோஜா மேமா சஜஸ்ட் பண்ணதுலேருந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து எனக்கு உறுதுணையாக இருந்து பயங்கர சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தை நல்லபடியாக பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ண நரேன் சாரை வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப ரோஜா மேம் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு சாய்ஸு. தேங்க்யூ. அப்புறம் பரத் சங்கரும் அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் விவேக் ப்ரோ எவ்வளோ வித ஒரு சில மனக்கசப்புகள் வந்து அவருக்கும் எனக்கு ஏற்பட்டுச்சு. அப்படி இருந்துமே ரொம்ப ஸ்வீட்டாக இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் பண்ணுற ரொம்ப சின்சியரான பர்சன். தேங்க்யூ விவேக் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். நான் எதனா தப்பு பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் மணிக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பராக சரவணன் சார் சைடில் இருந்து வந்தார். அவர் எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு எனக்கு. ஆனால் நான் அது தெரியாமல் ஒரு வாட்டி அவர் வேற திட்டேன். அதுக்கப்புறம் தான் ஐயோ சரவணன் சாரோட சொந்தக்கார சார் மன்னிச்சு, அப்பா உங்கள் மாமா யாருன்னு சொல்லக்கூடாதாப்பா, நான் அவசரப்பட்டு திட்டிருந்தேன் அப்படின்லாம் இருந்தது. பட் அதை தாண்டி எனக்காக ஸ்வீட்டாக ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்த மணிக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் அஜித்தும் அப்படி தான் எல்லா விஷயங்கள்லையுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ. அதுக்கப்புறம் நாகராஜன் சார், குட் நைட் நாகராஜன் சார். எப்பயுமே சொல்லுவார் சார், நாகராஜன் சார் 24/7 உங்களுக்கு அவைலபிளாக இருப்போம் சார் அப்படின்னுவார். அது வந்து சும்மா வார்த்தைகளுக்காக இல்லை, நிஜமாலே 24/7 உங்களுக்காக வந்து அவைலபிளாக இருப்பார். ரொம்ப மிகப்பெரிய உழைப்பாளி. அவரை கண்ட நிஜமாலே ஆச்சரியமாக இருக்கும். இந்த வயசில் எப்படி ஒரு மனுஷனால் இவ்வளோ உழைக்க முடியுது, சினிமாக்காக இப்போ இருக்க முடியுது அப்படின்றத நான் அவர் கண் நிறைய வாட்டி ஆச்சரியமாக பார்த்துருக்கேன். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் முக்கியமாக என்னோட டீமை வந்து நான் இந்த நேரத்தில் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டக்குன்னு எல்லாம் டீம் மட்டும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்துருங்க. ஏன்னா இதில் வந்து என்னன்னா, நான் நடிக்கிறேன் அப்படின்னும் போது என்னோட டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வந்து பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் டக்கு 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 அப்படின்னு பண்ணாதான் நம்ம ஒரு இதுக்குள்ள நம்ம பண்ண முடியும். அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த என்னோட கோ டைரக்டர், என்னோட மிகப்பெரிய பில்லர் ராகுல், அப்புறம் என்னோட பிரசாந்த், அப்புறம் இன்னொரு கோ டைரக்டர் ராகேஷ், அசோசியேட் டைரக்டர் கார்த்திக் வீரபாகு, தினேஷ் வாங்க ஸ்டண்டோட வராரு, ராஜன், அவர் எல்லா பேர் சொல்லிட்டு எல்லாம் தான். இந்த தேங்க்யூ இவங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் மட்டும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் பரத் சங்கர், இந்த படத்தோட இசையமைப்பாளர். அன்பே டாயனா பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு திருப்பி அதே கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது பாரி வந்து சொன்னோன்னா, பெரம்பூர், நான் சென்னை பையன் தான். பெரம்பூர் நிறைய விசிட் பண்ணியிருப்போம், கிராஸ் பண்ணி போயிருப்போம், ஐசிஎஃப் பஸ் ஏறி இருப்போம், 29C பிடிச்சிருப்போம், எல்லாமே இருக்கும். பட் ஆனால் பெரம்பூர்ன்ற ஒரு அது தனி வேற ஏதோ ஒரு பிளானட் மாதிரி இருந்துச்சு அவர் சொல்லும்போது. அந்த ஊருக்கு நம்ம போய் எப்படியாவது பார்த்துடணுன்ற அளவுக்கு அதில் ஒரு ஆவல் கிரியேட் ஆனிச்சு. அது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து அந்த கதையை பற்றிலாம் சொல்லும்போது என்ன ரொம்ப எக்ஸைட்டிங்காக பேசிகிட்டு இருக்க, செமையாக இருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த போது எனக்கே புரிஞ்சிச்சு. என்ன அறியாமல் அதில் ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் ஒன்று கிரியேட் ஆச்சு. ஸோ நான் இதுக்காகவே ஒரு 3-4 தடவை போய் பெரம்பூர் அவர் சொன்ன எல்லா ஸ்பாட்டையும் போய் சுற்றிட்டு வந்தேன், எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வேற ஒரு ஊர் அப்படின்னா அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு எதாவது இருக்கும். இது நம்ம ஊர், பட் இது நம்மளாம் இவ்வளோ நாள் தெரிஞ்சுக்காம இருந்திருக்கோமேன்னு சொல்லிட்டு போய் சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு, அவர் இந்த படத்தில் வச்சிருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருமே அவர் ஆல்மோஸ்ட் இருக்கிறவங்க எல்லாரும் ரியல் லைஃப் கேரக்டர்ஸோட இன்ஸ்பிரேஷன்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஆல்பமாகவும் சரி, மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி, பர்ஃபார்மன்ஸஸ், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே எங்களுக்கு பயங்கர திருப்தியான ஒரு வேலையை பார்த்த மாதிரி நான் உணர்றேன். நான் ஒரு ரசிகனாக சொல்கிறேன், படம் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். அண்ட் தேங்க் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நான் யுவராஜ், நரேன் இவங்க 2 பேருக்கும் தேங்க் பண்ணுறேன். $1 மில்லியன் டீம், ஷாஜன், விவேக், எவ்ரிபடி அண்ட் பாரி ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்தா, ஷெல்லி 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட வேலைகள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரம்யா, சேத்தன் சார், ரோஜா மேம், அது மாதிரி கோபி ப்ரோ, இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் வெடின்னு வெடிச்சிருக்காங்க. செமையா இருக்கு. மொத்தமாகவே திருப்பி எல்லாருமே இதுதான் சொல்றோன்ற மாதிரி ஆகிற மாதிரி இருக்கு எனக்கு. பட் ஸ்டில் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஒரு ஹோல்சமான ஒரு ஃபீலிங் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி முடிக்கும் போது ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் இருக்குன்றதை நான் நம்புறேன். வந்திருக்கு இந்த இருக்கிற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சமுத்திரக்கனி சார், சசிகுமார் சார், சரவணன் சார், சத்யா மேம், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். அன்பே டயானா ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து எங்களுடைய அழைப்பையும் அன்பையும் நட்பையும் ஏற்று வருகை புரிந்திருக்கக்கூடிய திரு சசி சார் அவர்களையும் திரு சமுத்திரகனி சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு IAS அகாடமி நடத்திட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பின்னணியில் வந்திருக்கக்கூடிய மாணவர்களை
ஆகச்சிறந்த ஆளுமைகளாக உருவாக்குவது தான் எங்களோட நோக்கமாக நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி சிறந்த படைப்புகளையும் படைப்பாளிகளையும் உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த நியோ கேஷில் கிரியேஷன் தயாரிப்பு நிறுவனம். நான் ஏன் ஐஏஎஸ் அகாடமியோட தயாரிப்பு நிறுவனத்தை ஒப்பிட்டு சொல்கிறேன்னா, கல்விக்கு நிகராக நான் சினிமாவை பார்க்குறேன். ஏன்னா ரெண்டுமே சமூக மாற்றத்திற்கான ஆயுதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கான வரலாற்று சான்றும் இருக்குது. அடுத்து இந்த படத்துக்குள்ளே நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணம் இரா சரவணன் சார் தான். என்னோட நோக்கத்தையும் எண்ணத்தையும் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போது அவர் என்னை ஊக்கப்படுத்தினது மட்டும் இல்லாமல், உடனே மேடம் தமிழ் சினிமாவில் நீங்கள் முதல்ல அறிமுகமாகிறதுக்கு ஒரு சிறந்த கதை இருக்குது அப்படின்னு சொன்னதோடு விடாமல் தம்பி யுவராஜை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. அதோட முடியல, இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்துக்காக முழு உழைப்பையும் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. யுவராஜும் சரவணன் சாரும் எந்த பிரச்சனையுமே என்கிட்ட எடுத்துட்டு வர்றதில்லை. எதுவாக இருந்தாலும் மேடம் பிஸியாக இருப்பாங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நம்ம மேடத்துக்கு கொண்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இப்போ இன்னைக்கு வரைக்கும் எல்லா உழைப்பையும் 2 பேரும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சரவணன் சாருக்கும் தம்பி யுவராஜுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த படம் பண்ணுவோம் அப்படின்னு இந்த கதையை பற்றி என்னோட கணவர்கிட்ட நான் சொன்னேன். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் எந்த மறுப்புமே சொல்லலை. வழக்கம் போல என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி எனக்கு உறுதுணையாக இருந்து இதை பண்ணுன்னு சொன்னதுக்கு அவருக்கு இந்த நேரத்தில் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக நான் ஸ்டேஜில் பேசுறது எனக்கு பெருசாக செட் ஆகாது. இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டாச்சும் பேசிடணுன்ட்டு எழுதிட்டுலாம் வந்திருக்கேன். ஏன்னா மறந்துடுவேன் நிறைய. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையில் ஆரம்பிச்சுக்கிறேன். ஒரு சின்ன பையன் இருந்தான். ஒரே நாளில் அவன் வாழ்க்கை ரொம்ப தலைகீழாக மாறிடுச்சு. அதாவது வேலை போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. டெய்லியும் போயிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துப்பான். அவனுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வர போகிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, அவங்க எல்லாத்துக்குமே போகிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அவன் அவங்களே வெறிச்சோடி பார்த்துட்டே இருந்தான். ஒரு நாள் ஒரு சாயந்தர டைம் இருக்கும். அந்த டைமில் ஒரு பாட்டி இந்தா தம்பி டீ குடினாங்க. பாட்டி என்ன விளையாடுறீங்களா, என்கிட்ட காசுலாம் இல்லை, எனக்கு டீ வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே பாப்பா நான் உன்னை காப்பாற்றலாம் வரல, அந்த டீயை பிடி, நீ தனியாக இல்லைன்றத சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவனும் அந்த டீயை பெருந்தன்மையாக வாங்கிட்டான். வாங்கி அந்த டீயை குடித்தான். அந்த டீயில் இருந்த சூடு அவனுக்கு மறைஞ்சிருக்கலாம். அந்த அடுத்த நாள் அந்த பாட்டி வருவாங்களான்னு அந்த ரயில்வே ஸ்டேஷனே பார்த்துட்டு இருந்தான், வரல. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தான், வரல. ஸோ அந்த பாட்டி வரல, ஆனால் அவங்க வாங்கி கொடுத்த அந்த டீயோட சூடு அவன் கையில் இருந்துகிட்டே இருந்துச்சு. நீ தனியாக இல்லை, உனக்காக இன்னும் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்கன்றத சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ என்னோட வாழ்க்கையில் நான் இந்த இயங்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமாக இருக்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இதில் முக்கியமாக சரவணன் சாருக்கு ரொம்ப நன்றி சார். நீங்கள் இல்லைன்னா நிறைய நேரங்களில் நான் தனிமரமாக தான் ஃபீல் பண்ணியிருப்பேன். ரொம்ப நன்றி சார். அப்புறம் என்னோட டீமை மட்டும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுக்கிறேன். நவீன் சார் வாங்க சார், மேலே வாங்க. விவேக் ப்ரோ வாங்க, சாஜன், அஜித், மணி, வெங்கட் வாடா. ஸோ $1 மில்லியன் ஸ்டுடியோஸ்ன்றது நாகராஜ் சார் இருக்காருங்களா சார்? வாங்க சார், மேலே வாங்க சார். கோபால் வாப்பா. பொதுவாகவே சினிமான்றது ஒரு கூட்டு முயற்சி தான். அதாவது தனியாக ஒரு ஆளால் ஒரு படம் பண்ண முடியாது. இந்த தொடர்ந்து ஒரு 30 நாள் 40 நாள் கேப்பில் ஒரு படத்தை ஒரு சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் அந்த டைட்டர் ஷெட்யூலில் ஒரு படம் பண்ணணும், போட்ட பட்ஜெட்டில் படத்தை பண்ணணும், அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்கு இவங்க இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா நான் வெளியிலிருந்து வேலை பண்ணுறேன், கண்டிப்பாக வேலை பண்ணுறேன், எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்க தான் என்னோட ஒரு வால் மாதிரி. இவங்க இல்லைன்னா எல்லாமே என்னால் சமாளிச்சிருக்க முடியாது. எல்லா சூழ்நிலையிலையும் என் கூடவே இருந்து இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ண வச்சதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. ஏன்னா நான் ஜஸ்ட் லைக் தட் தனியாக நான் அதை சொல்லலை, உண்மையே மனசுல இருந்து சொல்கிறேன். நீங்கள் இல்லைன்னா என்னால் இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது இந்த சூழலில். ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இல்லை. சீரியஸாக தேங்க்யூ சார். சசி சார் ரொம்ப நன்றி சார். அதாவது
டூரிசம் படம் கொடுத்ததுக்கும் நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்கள் கெஸ்ட்டாக வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா வந்து சரவணன் சார் சொன்னாங்க நீங்கள் சார் கூப்பிட்டா வருவாரான்னு கேட்கும்போதும் வந்துவாங்க நம்ம ஈவெண்ட்டுங்கன்ற மாதிரி சொன்னார். நீங்கள் வரும்போதும் பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு சார். ஏன்னா வந்து நீங்கள் இருக்கிறது இந்த இடத்த வந்து ரொம்ப பாசிட்டிவாக மாற்றுன்றதை நான் கண்டிப்பாக நம்புறேன் சார். ஏன்னா சார் நீங்கள் இருக்க இடமே வந்து ரொம்ப பாசிட்டிவான இடம்ன்றதை நான் வந்து எப்பயுமே நம்புவேன். உங்களோட இடம் வந்து இங்கே இந்த ப்ரெசன்ஸ் வந்து இந்த ஈவெண்ட்டை ரொம்ப ஸ்பெஷலாக்கி இருக்கு சார். கம்மி சார் ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்து நீங்கள் வந்து நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனீங்க சார். அந்த வார்த்தை வந்து அந்த டைமில் பயங்கரமாக அந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு சார். நீங்கள் வந்து இப்போ இந்த படத்தையும் பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார்.